பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். இன்று சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவில் பற்றி பார்ப்போம். சிந்தாதிரிப்பேட்டை அங்காள பரமேஸ்வரி கோயில் சென்னையில் உள்ள அம்மன் கோயில். இக்கோயில் 19ஆம் நூற்றாண்டில் உருவான அம்மன் கோயில். இக்கோயிலில் அங்காள பரமேஸ்வரி சன்னதியும் விநாயகர், முருகர், தட்சிணாமூர்த்தி சன்னதிகளும் உள்ளன. இக்கோயில் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் காமிகாக முறைப்படி 2 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆடி மாதம் ஆடி உற்சவம் 3 முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது. இங்கு மிகவும் சுவாரஸ்யமான அம்சம், இங்கு வாழ்ந்த ஒரு முஸ்லிம் துறவியின் தர்கா. அவர் மக்களின் நோய்களை குணப்படுத்தி தொடங்கினார். இந்துக்களும் முஸ்லிம்களும் சிகிச்சை பெறுவதற்காக அவரிடம் வந்து அதற்கு ஈடாக உணவு மற்றும் பழங்களை வழங்கினார். தனது முடிவு நெருங்கி வருவதை அறிந்ததும் கோயில் வளாகத்திற்குள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தனது விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினார். அப்போதிலிருந்து தர்காவை கோயிலின் பூஜாரிகள் வழிபட்டு பராமரித்து வருகின்றனர். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் கோயில் பூசாரி அவருக்கு இனிப்பு பூந்தி படைத்து வழங்குகிறார்கள். வியாழக்கிழமைகளில் பல முஸ்லிம்களும் இந்துக்களும் கோயிலுக்கு வழிபட வருகிறார்கள். ஆடி மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை துறவியின் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்போது அவரது தர்கா மலர் சால்வைகளால் மூடப்பட்டிருக்கும். அப்போது இந்துக்களும் முஸ்லிம்களும் பலர் வந்து பிரார்த்தனை செய்து தங்கள் நோய்களிலிருந்து குணமடைய வருகிறார்கள். அங்காளம்மன் கோயிலின் முக்கிய திருவிழா மயான கொள்ளை சிவராத்திரி அன்று நடக்கும். இந்த விழாவிற்கு அனைவரும் சென்று வழிபட்டு அருள் பெறுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். மேலும் பல கோயில்களின் பதிவுகளை காணலாம். நன்றி, வணக்கம்.